ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநന്ദ്யாதயः பிராச்சீனோ குரவோऽपि யஸ்ய கருணாலேசாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதயே நமஸ்தகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவே நம. எல்லாம் வல்ல இறைவியனுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் அந்தாதி குடில் சார்ந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உபாசனை ரகசியங்கள் 108 என்கின்ற தலைப்பில் நாம் சிந்தித்து வருகிறோம். அதுல வெகு நாள் உபாசனை செய்தும் பயனில்லை, அதுக்கான காரணம் தீர்வு, அதை பத்தி நம்ம யோசிக்கிறோம். இதுல ஒவ்வொரு காரணமா சொன்னோம். முதல்ல நம்பிக்கை, உபாசனை பலிக்காததுக்கு நம்பிக்கை ஒரு காரணம்னு சொல்றோம். அது மாதிரி உபாசனை பயன் தராததுக்கு கர்மா ஒரு காரணம். ஒரே குருவினிடத்து உபதேசம் பெற்றோம், ஒரே மந்திரத்தை உபதேசமாக பெற்றோம். ஒருவர் நன்கு வளர்ந்திருக்கிறார், ஒருவர் வளர்ந்தும் வளராமல் இருக்கிறார், இன்னும் ஒருவர் முழுவதுமாக தேய்ந்து போய்விட்டார். இதுதான் இப்ப நம்மளோட பிரச்சனை. இதை எப்படி, இதுக்கு என்ன காரணம்? முயற்சி ஒரே நேரா பண்ணி இருந்தோம். இன்னும் சொல்ல போனா முயற்சியை ஒருத்தர் பண்ணல, ஆனா அவருக்கு தெய்வம் அனுகிரகம் பண்ணிட்டு. இன்னொருத்தர் ஏதோ இழுத்து பறிச்சுன்னு இருக்கிறார், இன்னொருத்தர் உபதேசம் எடுத்துட்ட நாள்ல இருந்து கஷ்டப்படுறார். இதுதான் நம்மளுடைய எண்ணமா இருக்கு. அதை ஒரு உதாரணத்தினால புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். 3 உடன் பிறந்தவர்கள் ஒரே இடத்துல கடை போடுறாங்க. அந்த கடையில ஒரே பொருளை வாங்கி வைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன ஒரு உடன்படிக்கை அப்படின்னு சொன்னா, கஸ்டமர், அதாவது கடைக்குள்ள வர்ற அந்த நுகர்வோர் இருக்கார்ல, அவரு யாரை பார்த்து முதல்ல கேட்கிறாரோ அவரு தான் வியாபாரத்துக்குரியவர். எந்த பொருள்ல முதல்ல அவர் கை வச்சு பேசுறாரோ இல்ல கேட்கிறாரோ அவளுக்கு விட்டு கொடுக்கணும். இந்த 3 பார்ட்ல ஒரே பொருளை தான் வியாபாரம் பண்றான், 3 இடத்துலயும் தக்காளி. இப்ப கஸ்டமர் வராங்க, அதுல ஒருத்தருடைய தக்காளி முழுவதுமாக அவருக்காக ஒதுக்கப்பட்ட அந்த பகுதியில் இருக்கிற தக்காளி முழுக்க வித்துட்டு அவருக்கு சரியான லாபம். இன்னொருத்தருடைய பகுதி, இன்னொரு தம்பியினுடைய தக்காளி பாதி வித்திருக்கு, நஷ்டம் இல்லை. ஏன்னா அவருக்கு 50% லாபம் வச்சு வித்தார், அதனால நஷ்டம் இல்லை. பாதி தான் வித்திருக்கு, பாதி இருக்கு. அது போனா கூட அந்த காசு அவருக்கு லாபம் அப்படின்னு சொல்ல முடியாது, நஷ்டம் இல்லை. இன்னொருத்தருக்கு வியாபாரமே ஆகல, அந்த பகுதிக்கே போல, அதே இடத்துல அப்படியே இருக்கு, அவர் போட்ட காசு நஷ்டம். இப்போ செய்த முயற்சி என்ற அளவிலே பார்த்தால் 3 பேருமே ஒரே அளவுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்காங்க, ஒரே செயலை தான் செஞ்சிருக்காங்க, ஒரே இடத்தை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி இருந்தும் பயன் ஏன் வரவில்லை? ஒருத்தருக்கு லாபம், ஒருத்தருக்கு நஷ்டம், ஒருத்தருக்கு சமம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதாங்க கர்மா. இந்த கர்மா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, பூர்வ ஜென்மத்துல பண்ணின கர்மா. நல்லா ஞாபகம் வச்சுங்கோ. இந்த தக்காளி புண்ணியம் பண்ணவாளுக்கு முழுக்க வித்து போச்சு. அதே பூர்வ ஜென்மத்துல பாவம் பண்ணினவனுக்கு அப்படியே தங்கி போச்சு. பாவ புண்ணியங்களை சமமாக செய்தவனுக்கு நஷ்டம் இல்லாத போயிடுது. ஒரு கர்மா எப்படி நம்ம உடம்புக்குள்ள இருக்கு, பழத்திற்குள் விதை மறைந்திருப்பது போல் மறைந்திருக்கிறது. அப்படி மறைஞ்சு அது பலனை கொடுக்கும். அதனால அவரவர்கள் பூர்வ ஜென்ம பாவத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த உபாசனை பலன் தருது. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், கடவுள் பாவ ஜென்மத்தையும் தாண்டி
பலன் குடுக்கிறது தானே! அவரு எனக்கு கருணையினால தள்ளுபடி பண்ண வேண்டியதானே! அப்டின்லாம் கேட்டா, அதுக்கு அடுத்த ஒரு பிரிவுல நம்ம அத பத்தி சிந்திப்போம். ஆக மொத்தம் கர்மாவுனால ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணியும் பலன் கிடைக்கல அப்படின்னு சொன்னா, அவர் பாவம் பண்ணியிருக்கார். அந்த பாவத்துக்கு அது எப்படி? அப்படின்னு நம்ம அடுத்த வரியில சிந்திச்சோம்னா, ஒரு உதாரணம். ஒருத்தர் சம்பாத்தியத்த வாங்கி முறையா செலவு பண்ணி சேமிச்சு வச்சிருக்காரு. அதுதான் வரவு செலவு கணக்கு. அவர் அக்கவுண்ட்ல இருக்கு. அவர் முறையா சேமிச்சு வச்சிருக்கார். வீண் செலவு எதுவும் பண்ண மாட்டார். இன்னொருத்தர் கன்னாபின்னான்னு செலவு பண்ணுவார். கடன் வாங்கி செலவு பண்ணுவார். அந்த மாதிரி பேங்க்ல கடன் வாங்கி வச்சிருக்கார். இன்னொருத்தர் போடுறார், எடுக்கிறார். ஒரு பாதி கடன் வாங்குவார். அப்புறம் பேலன்ஸ் பண்ணி போடுவார். இப்ப பேங்க்ல நம்ம கடன் வாங்கியிருக்கோம்னா, நம்ம எவ்வளவு பணம் போட்டா கூட, அந்த பணத்துல கரெக்ட்டா அந்த கடன் தெரியும். அப்ப அந்த பலன நம்ம எடுக்க முடியாது. பேங்க் வந்து அதிகமா கடன வாங்கிட்டோம்னா, அதுக்கு நம்ம வட்டி கட்டணும், அசல் கட்டணும். அந்த மாரி வங்கியியல் கோட்பாடுல நம்ம எங்க வேணாலும் போய் மாட்டிக்க முடியாது. வேற இடத்துல கடன் கேட்டா கூட, அதுல அவ செக் பண்ணிடுறா. இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்ப கடன் வாங்கினவன் மாதிரி பாவம். ஏய்ப்புயில் அன்பு வைப்புக்கான் மாணிக்கவாசகர் சொல்றாரு இந்த வார்த்தைய. அதாவது யாரு புண்ணியம் பண்ணியிருக்காளோ, அவ சேமிச்சு வச்சிருக்கா. சில பேர் சேமிக்கிறதுக்கும் வழி இல்ல, செலவு பண்றதுக்கும் வழி இல்லன்னு பாதியா ஏதோ வரவு செலவு அப்படிங்கிற மாரி. ஒருத்தர் வைப்பு நிதியில வச்சிருக்காரு பணத்த. இன்னொருத்தர் வந்து போட்டு எடுக்கிறதுல வச்சிருக்கார். இன்னொருத்தர் சேவிங்ஸ்ல வச்சிருக்கார். ஏதோ போடுறோம், ஏதோ எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இந்த கணக்கு. நீங்க எங்க போனாலும், எந்த பேங்க்ல நீங்க துவங்கினாலும், இந்த கணக்கு உங்க பின்னாடியே வரும். நீங்க கடன் வாங்கியிருந்தீங்கன்னா, அத கட்டுற வரைக்கும் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாரி இந்த பாவம். அது செலவு கணக்கு. நீங்க அத அடைச்சே தீரணும். அப்ப நீங்க முயற்சி பண்ணா கூட, அது அதுல கண்ல கழிஞ்சிரும். ரூ. 10,000 சம்பாதிச்சு லோன் போட்டிருக்கோம்னு வச்சுக்கங்க, புடிச்சிரும். பேங்க்ல போனோம்னா, அத புடிச்சுன்னு பாக்கி குடுப்பான். அப்ப கடன்னால நமக்கு அந்த பலன் கிடைக்காத போகும். பாவத்தினால அது கிடைக்காத போகும். சேர்த்து வைக்காததுனால, வீண் விரயம் பண்ணாம சேர்த்து வைக்காததுனால, அப்படின்னா நஷ்டமும் லாபமுமா இருக்கு. சேர்த்து வைக்கல, நஷ்டமும் இல்ல. ஏதோ இழுத்து பறிச்சுன்னு இருக்கும். அந்த சேர்த்து வைக்காதனால. ஆனால் புண்ணியத்தை செய்து சேர்த்திருக்கிறார்கள் அப்படின்னாதான், அது நமக்கு பூரணமான பலன். அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க. இந்த கர்மாவுக்கும், நமக்கும் என்ன உறவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பிறவிதோறும் வரும். பிறவிதோறும். நீங்க இந்த தப்ப வந்து ஒரு பாவத்த பண்ணிட்டு, நீங்க அதுலருந்து தப்பிக்கவே முடியாது. எந்த காலத்திலயும் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த பாவத்த யாரு பண்ணினாலோ, மனசாலோ, வாக்காலோ, காயத்தாலோ யாரு பண்ணினாலும், அது அவாள விட்டு போகவே போகாது. எப்படி அது அப்படின்னா, உண்ணும் உணவை போன்றது. உண்ணும் உணவு. நம்ம பொறக்கும்போது 3 கிலோ எடை இருந்திருக்கும். ஆனா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 70 கிலோ எடை இருக்கோம். இந்த 70 கிலோ எடையும், அந்த 3 கிலோ எடைய கழிச்சுட்டா, பாக்கி எவ்வளவு இருக்கோ, அவ்வளதும் அன்னத்தினாலே ஏற்பட்டது. உண்ண உண்ண அதாவது உண்ட உணவினாலே ஏற்பட்ட விஷயம். நம்ம கூடவே வந்துருத்தது. நீ சாப்பிட்ட உணவு. நீ பயன்படுத்தி அந்த உணவ நம்ம 3 வகையில பயன்படுத்துறோம். ஒண்ணு சேமிச்சு வைக்கிறோம். அதுக்கு பேரு தான் ஆரோக்கியம், எதிர்ப்பு சக்தி. அந்த உணவ சேமிச்சு வைக்கிறோம். வீண் விரயம்னா. அதனாலதான் பேசுறத கூட அளந்து பேசுங்கிறா எல்லாரும். உண்ண உணவ அனுபவிக்கிறோம். அதாவது சினிமா பார்க்குறோம், பாட்டு கேட்கிறோம், பேசுறோம். அத அனுபவிக்கிறது. அனுபவிக்கிறதுனால அந்த உணவுனுடைய ஆற்றல் குறையும். அனுபவிக்காத ஆற்றல் சேமித்து வைக்கப்படும். உடம்பா மாறிடும். அனுபவிச்சு எஞ்சி இருக்கிறது, மலமா இருக்கிறது வெளியில போயிடும். மலம். இந்த உணவு வந்து மலமா போயிடும். மல, மூத்திர இந்த நவத்வாரத்தினாலையும் வரக்கூடிய அழுக்கு எல்லாம் அனுபவிச்சது பாவமா வெளியில போயிடும். அனுபவிக்க வேண்டியது இருந்துன்னு இருக்கும். அதுல சேமிப்புன்னு ஒண்ணு நமக்கு இல்லவே இல்ல அப்படின்னா, அந்த சேமிப்பு தான் எதிர்ப்பு சக்தி, ஆற்றல்னு சொல்றோம். இந்த உணவ விட்டு நீங்க விலக முடியாது. ஏன்னா, ஆன்மா கர்ம வியாதியால் பாதிக்கப்பட்டது.
மனுஷன் உடம்புன்னு ஒண்ணு எடுத்துட்டான்னா அவனுக்கு பசி. உடல் தாங்கிய அனைத்து உயிருக்கும் பசி இருக்கும். அந்த பசி இருந்தால் அது உணவை சாப்பிட்டாகணும். உணவை சாப்பிட்டால் அது உடம்புலையும் ஏறும், உடம்ப வளர்க்கும். அதே சமயத்துல மலமாவும் வெளியில போகும். அப்ப பாவ புண்ணியத்துக்கு இது காரணமாகும். அப்ப நம்ம கர்மாவினால பின்னப்பட்டிருக்கோம். கர்மா நம்மள ஆள்றது. நாம கர்மாவா அல்ல. கர்மாங்கிறது ஒரு கண்ணுக்கு தெரியாத நுட்பமான பொருள். இந்த விஷயம் புரிஞ்சாதான் நம்ம மேற்கொண்டு, அதாவது உபாசனையில வெற்றி அடையறதுக்கு வழி என்னன்னு பார்க்க முடியும். கர்மான்னு ஒண்ணு இல்லைன்னுலாம் யாரும் சொல்ல முடியாது. அப்ப என்னதான் நீங்க தெளிவா வரையறை சொல்றீங்க கர்மாவுக்கு அப்படின்னா, உங்களால் முயன்றும் அடைய முடியாதது உங்கள் கர்மாவிலே நிற்கிறது. உங்களால் முயலாமலேயே ஒரு நன்மை உங்களை அடைகிறது. அது புண்ணியத்தின் வழி வருகிறது. நீங்க முயற்சி பண்ணி முடியலன்னா அது உங்களுடைய பாவம். ஆனா எதுவுமே பண்ண மாட்டாங்க. வளர்ந்துகிட்டே போவாங்க. அந்த மாதிரி ஆட்களை நீங்க நிறைய பார்க்கலாம். வியாபாரம். அதுக்குதான் வியாபாரத்தை சொல்றேன். முயற்சியே பண்ணிருக்க மாட்டான். எல்லா வியாபாரம் ஆகும். லாபம் வந்துட்டே இருக்கும். அது ஒரு காலம். அப்ப கர்மா என்ன பண்ணும்னா, காலே பலந்து விருட்சாகா அப்படின்னு சொல்லும். அதாவது என்னன்னா, ஒரு மாமரம் மாதிரின்னு வச்சுக்கோங்க கர்மா. அது என்ன பண்ணும்னா, அப்படியே வளர்ந்துட்டே வரும். அது பச்சை பச்சைன்னு இருக்கும். காயெல்லாம் வராது. அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு அப்படியே காய்க்க ஆரம்பிக்கும். அப்புறம் பழுக்க ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த பலன் அது கொடுக்கும். அந்த காலம் வரும்போது தான் அது காய்க்கும். அது மாதிரி நீங்க சின்ன வயசுல இருந்தே உங்களுடைய கர்மா எல்லாம் தாக்காது உங்களை. அதுக்கு ஒரு காலம் வெளிப்படுற போது, எப்படி மரங்கள்லாம் ஒரு பர்ட்டிகுலர் சீசன்ல காய்க்கிறதோ அந்த மாதிரி நம்ம உடம்புலையும் அது வெளிப்படுகிற தருணம்னு இருக்கும். அந்த தருணங்களை தான் நம் முதியவர்கள் கண்டறிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த தருணங்களை தான் ஜோதிட சாஸ்திரம் ஆய்கிறது. எப்பொழுது துன்பம் வரும் தருணம், அதை காப்பாற்றிக் கொள்வது எப்படி, இதெல்லாம் மறைச்சு வச்சா எந்த வயசுல துன்பம் வரும், எந்த வயசுல சந்தோஷம் வரும் அப்படிங்கிற ஒரு நுட்பங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால கர்மா உங்களை விடாது என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது 3 விதமாக இருக்கிறது. நாம் அனுபவித்த கர்மா, இனி அனுபவிக்க வேண்டிய கர்மா, இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிற கர்மா. இந்த 3 விதமா இருக்கு. இதனுடைய கர்மாவுக்கு தகுந்தா மாதிரிதான் ஒரு உபாசனையினுடைய வெற்றி தோல்விகள் அமையும். அதனால் அதை நன்கு அறிந்து பின்பற்றுவது உபாசனை வழியில் ஒரு காரணத்தை கண்டறிந்து நீக்குவதற்கு உதவியாக இருக்கும். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.